ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் இன்கமுடைய பிஸ்னஸ் பிளானை வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கம்பெனியில் நானும் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆகுது. ஸோ இந்த 20 daysல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்கம் என்னால் இதில் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, இந்த ஹாப்பினஸோட நீங்களும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனால அன்லிமிட்டெட் இன்கம் டெஃபினட்டாக உங்களாலேயே எடுக்க முடியும். ஜஸ்ட் 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் 20 நாளுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அடுத்த பேக்கேஜுக்கு உண்டான அப்கிரேட் சார்ஜஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 20,312 ரூபா. ஸோ இதில் என்னோடய வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்து எடுத்தது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. டாப் அப் வாலெட், அதாவது ஒருத்தவங்களுக்கு ஐடி போடுறதுக்காக என்னோடய டாப் அப் வாலெட்டில் கொடுத்துருக்கிற பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,678 ரூபா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய டோட்டல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,812 ரூபா இருக்குது. ஸ்பான்சர் இன்கம் மட்டும் வெறும் 1,750. ஸோ ஒரு 10 பேரை தாங்க நான் சேர்த்தேன், அதிகமாகலாம் கிடையாது. ஸோ 10 பேர் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டாவது, ஒர்க்கிங் சேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 712 இருக்குது. ராயல்ட்டி இன்கம் 2 வாரம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 292 ரூபா ராயல்ட்டி இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து ஆட்டோஃபில் இன்கமில் மட்டும் 20,830 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், அதில் ஒரு 185 ரூபா. லெவல் இன்கமில் பார்த்தீங்கன்னா ஒரு 643 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதில் ஆட்டோஃபில் இன்கம் வந்துட்டு நான் எவ்வளோ தூரம் இன்கம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மந்த் இன்கமாக 2,500 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லேயே அடுத்தடுத்த பேக்கேஜ் போகணுன்னு விருப்பப்பட்டாலும் போயிடலாம். ஸோ அதுக்குண்டான ஸ்பெசிலிட்டியும் இதில் இருக்குது. நம்ம அடுத்த பேக்கேஜுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பெலிகானில் ஃபஸ்ட்டு 5 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் ஆயாச்சு. ஸோ 2,500 டோட்டல் வித்ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணியிருந்த ஹெரான் அப்படிங்கிற பேக்கேஜுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6,190 ரூபா. ஸோ இதுலேயும் 5 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த 5 ரவுண்டுடைய டோட்டல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தையும் நான் டோட்டல் வித்ட்ராவலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். அதில் 12,040 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ஸையும் நான் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஹரியர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் என்னுடைய ஃபஸ்ட்டு டே இன்கம் எனக்கு கிடைச்சாச்சு 100 ரூபா. ஸோ இன்னும் 5 இன்கம் எனக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எனக்கு 100 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. இன்னும் 5 ரவுண்டு எனக்கு இருக்குது. ஸோ இந்த 5 ரவுண்டு எனக்கு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இதை நான் என்னோடய பேங்க்குக்கு வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ அதை நம்ம டாப் அப்பாக கன்வெர்ட் பண்ணி ஐடியாவும் போட்டுக்க முடியும். ஸோ இதில் வித்ட்ராவல் கொடுக்கணுன்னா 15%, டாப் அப்புக்கு மாற்றணுன்னா 5%. ஸோ வெரி ஈஸியாக இருக்குது. அதாவது நம்ம டாப் அப் மாத்திரதா இருந்தால் இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஒருத்தவங்களுக்கு ஐடியா பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ டோட்டல் பேலன்ஸில் இருக்கக்கூடியதை வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இதில் இருக்குது. ரெண்டாவது, ஒர்க்கிங்கில் வந்துட்டு லெவல், அதாவது இந்த டவுன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லெவலுக்கு நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூஸரை நான் அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லிட்டேன். அவங்களும் கொஞ்சம் கூட மனசு கோணாமல் அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய டீம்லேயே 4 பேரை டேனுக்கு கொண்டு வந்துட்டேன், 3 பேரை ஹெரானுக்கு கொண்டு வந்துட்டேன், இன்னொரு 3 பேரை பார்த்தீங்கன்னா பெலிகான் மெம்பர்ஷிப்பாக இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக இன்கம் எடுத்துக்கிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் இன்கம் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ட் ஆஃப் இன்கம் தாராளமாக சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் ஒன்ஸு மோர் டீட்டெயில்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். ஸோ இன்றைக்கி 22ஆம் தேதி நமக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் இன்கம் காமிப்போம் உங்களுக்கு. ஸோ லெவல் இன்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 643 ரூபா எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஆனால் எத்தனை யூஸர் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டேட் உங்களுக்கு இருங்க 13 கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட டவுன்லைனில் மட்டும் 225 பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ நான் ஜாயின் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6வது மாதம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி 6வது மாதம்
இல்லையோ 6வது மாதம் 5ஆம் தேதி, சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு டவுன்லைனில் இருந்துட்டும் அடுத்தடுத்த லெவல் இன்கம் அன்லிமிட்டடாக 5 rupees 10 rupeesன்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்கம் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் இன்கம் அப்படிங்கிற கம்பெனி. ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி நமக்கு கிடைச்சிருக்கிற இன்கம்மை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸினுடைய பிளான் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ வெயிட் பண்ணுங்க, பிஸ்னஸ் பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பிஸ்னஸ் பிளான் அதாவது பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது இந்தியா ஃபர்ஸ்ட் மேஜிக் ஆட்டோஃபில் பிளாட்ஃபார்ம். ஸோ 100% மேஜிக் ஆட்டோஃபில் இன்கம் தான் சொல்லணும், அவ்வளோ வேகமாக இன்கம் வந்துருக்கு அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரி காஸ்ட்டு 500. ஸோ இந்த 500 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனியில் சேரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு டைரக்ட் ஸ்பான்சர் இன்கமும், லெவல் இன்கம், ஒர்க்கிங் இன்கம், ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், டைரக்ட் பிளான் அப்கிரேடேஷன் இன்கம், ஆட்டோஃபில் இன்கம், ராயல்ட்டி இன்கம், அவார்ட் அண்ட் ரிவார்டு, ஷாப்பிங் போர்ட்டல் இன்கம், எக்ஸ்பிரஸ் பிட்ஸ் அப்படின்னு ஒரு காயின் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ 10 விதமான இன்கம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் லெவலோடைய ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 100 ரூபா நமக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் இன்கம். ஸோ இந்த லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் வந்துட்டு உங்களுக்கு 10 ரூபா கமிஷன், செகண்ட் லெவல் 5 ரூபா, தேர்ட் லெவல் 5 ரூபா, 3வது லெவல் 3 ரூபா, 4வது லெவல் 3 ரூபா, 5வது லெவல் 3 ரூபா, 6வது லெவலும் 3 ரூபா. ஸோ 8வது லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா, 9வது லெவலில் 7 ரூபா, 10வது லெவலில் 10 ரூபா. ஸோ இங்கே 10 லெவலுக்கு நமக்கு இன்கம் கிடைக்கிது. அதாவது நம்மளுடைய டவுன்லைன் போக போக கீழே இறங்க இறங்க நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சேலரி. ஸோ இந்த ஒர்க்கிங் சேலரி என்னென்னா உங்களோட டவுன்லைனில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்களோ, உங்களோட டீம் எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரிக்க உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 12,000 ரூபா சேலரி வந்து இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு டெய்லி உங்கள் வேலண்ட்டில் 400 கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவுன்லைனில் இருக்கக்கூடிய யூசர், அதாவது நான் ஒரு டைரெக்டாக சேர்க்குறேன், அவங்களுக்கு கீழே சேர்க்குறவங்க அடுத்தடுத்த பிளானுக்கு அப்கிரேடேஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்னு 5 rupees 10 rupees 15 25 35 50 100ன்னு அடுத்தடுத்த பேக்கேஜ் போகும்போது நமக்கு இன்கம் கிடைக்கிது. ஸோ டைரக்ட் அப்கிரேட் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் 50 100 150 250ன்னு அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு நம்ம டவுன்லைன் போக போக இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் 100% உங்கள் சேர்கிற எல்லாருமே அடுத்தடுத்த பேக்கேஜ் கண்டிப்பாக போயே தீருவாங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஆட்டோஃபில் பெலிகான், அதாவது நான் ஒர்க்கிங் ஆட்டோஃபில் இன்கம். ஸோ இந்த ஆட்டோஃபில் இன்கமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த 12 பேக்கேஜ்லேயும் நீங்கள் சூப்பராக இன்கம் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பெலிகான். ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் சேர போகிறீங்க. நீங்கள் யாரை சேர்த்தாலும் இந்த எல்லாருமே இந்த 500 பெலிகான் பேக்கேஜில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேயே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் சேர்ந்த உடனே முதல் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும், 3வது நாளில் 2வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும், 8வது நாளில் 3வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும், 15வது நாளில் பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும், 30வது நாளில் 1700 ரூபா 5வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதனுடைய பேசிக் இது வந்துட்டு இப்போ நான் சொன்னது பேசிக். சேம் இதே மாதிரி அடுத்தடுத்த பிளான், அதாவது நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு போகிறப்பையும் இந்த மாதிரி முதல் நாள் ரெண்டாவது ரவுண்டு 3வது ரவுண்டெல்லாம் அந்தந்த டேட்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம 500 வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு 2500 நம்ம இன்கமாக எடுக்க போகிறோம். ஸோ அடுத்த பேக்கேஜுக்கு 1000 rupees நம்ம பே பண்ணிவிட்டு 6000 நம்ம பேமெண்ட்டாக வித்ட்ராவல் எடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேனுக்கு பார்த்தீங்கன்னா 3000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா இன்கமாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்க, நானும் 12,000 ரூபா எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரியர். ஸோ இந்த பேக்கேஜுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதில் 26,200 ரூபா கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்லேயே நமக்கு முடிச்சிடும். ஸோ 100 ரூபா நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதில். ஸோ 100 ரூபா எனக்கு கிடச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு நமக்கு 58,000 ரூபா கொடுக்குறாங்க. 30,000 ரூபாவுக்கு பார்த்தீங்கன்னா 1,28,000 ரூபா. ஸோ இது உங்களுக்கு மந்த்லி கிரெடிட் ஆகிட்டே இருக்கக்கூடியது தான். சரிங்களா? நீங்கள் அந்த பேக்கேஜுக்கு மட்டும் போனால் போதும், போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்கம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி 12 பேக்கேஜுக்கு இதனுடைய இன்கம் எல்லாம் வாயை திறந்து சொல்லவே முடியல, அவ்வளோ நிறைய இன்கம் இருக்குது. ஸோ அதனால்
எனக்கு மூச்சு திணறிடும் இந்த பிளான் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சொல்கிறது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நான் பிடிஎஃப் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ராயல்ட்டி இன்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிம்பிள், நீங்கள் 4 பேரை சேர்க்கக்கூடிய இடத்துல 5வது ஒரு நபரை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் சேர்த்துடணும். ஸோ உங்களுக்கு 0.05% கிடைக்கும் ராயல்ட்டியாக. ஸோ நான் காமிச்சிருந்தேன், எனக்கு வந்துட்டு நான் 10 டேரக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 10%, ஸோ 150 140 அப்படின்னு எனக்கு கிடைச்சது. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் ஒரு 25 பேரை டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க. அவங்க 25 பேரும் அந்த மாதம் கம்ப்ளீட் ஆனோடனே அடுத்த பேக்கேஜ் போயிடுவாங்க. அப்போ 25 பேர் அடுத்த பேக்கேஜ் போகும்போது உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் கிடச்சிடும். ஸோ அடுத்த பேக்கேஜை ஹெராட் அப்படிங்கிற பேக்கேஜுக்கு போனார்னா உங்களுக்கு ஹோம் தேட்டர் கிடைக்கும். ஸோ அடுத்த அதே 25 பேர் டேரக்டில் இருக்கிறவங்க அடுத்த ரேவன் அப்படிங்கிற பேக்கேஜுக்கு போனாங்கன்னா வாஷிங் மிஷின். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு அவங்க மூவ் பண்ண உங்களுக்கு அவார்டு அண்ட் ரிவார்டு இருக்குது. ஸோ இன்னும் சிறிது நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுனாலையும் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்க போகுது. ரெண்டாவது நம்மளோட டவுன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க போகுது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுங்கிற மாதிரி. ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் இன்கமில் ஷாப்பிங் பண்ணுறதுனால நமக்கு ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்க பிட்காயின்ஸோடைய லோகோ கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி அன்லிமிட்டட் ஐடிஸ். ஓகேங்களா? ஒரு யூசர் அன்லிமிட்டடாக ஐடி போட்டுக்க முடியும். ஸோ ஒரே ஐடி வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா எத்தனை ஐடிக்கு வேணாலும் நீங்கள் பேங்க் டீட்டெயிலை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மினிமம் வித்ட்ராவல் 200 ரூபா. உங்களுக்கு 200 ரூபா இருந்துச்சுனாலே நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட்டோ ஃபில்ல 2500 தான் வந்தால் தான் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 பேரை சேர்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு உங்களுக்கு 220 ரூபா வந்துடும். அது டேரக்ட் ரெஃபரலுக்கு 100 ரூபாவும் லெவல் கமிஷனில் 10 ரூபாவும் கிடச்சிரும் ஒரே டே. ஸோ 220 ரூபா இருந்துச்சுனாலே நீங்கள் வித்அவுட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் பேங்க்குக்கு பணமாக எடுத்துக்கலாம். ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா 4 ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஸோ 4 ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ ஃபில்ல வரக்கூடிய வருமானத்தை உங்களால் பேங்க்குக்கு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் ஆட்டோ ஃபில்ல கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்கள அடுத்தடுத்த ரவுண்டு 4 பேரையும் நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் பேமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்ல உங்களுக்கு ஏதாவது அந்த இருக்கக்கூடிய பணத்தை டாப்அப்புக்கு மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3வது ரவுண்டு, இந்த 3 ரவுண்டுக்கும் உங்களுக்கு பேமெண்ட்டை நீங்கள் டாப்அப்புக்கு மாற்றிக்கலாம். 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக 4 பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தினா மட்டுமே உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ ஃபில்ல ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு மட்டும் நீங்கள் டாப்அப்புக்கு மாற்றிக்க முடியும். நான் 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டு வரக்கூடிய வருமானத்தை எடுக்கணும்னா 4 பேரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் பிடிஎஃப் ஃபைலு. ஸோ எக்ஸ்பிரஸ் இன்கமுடைய பிஸ்னஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். மோர் தென் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பரை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.